அனைவருக்கும் வணக்கம். அறிவு பயிர்வு நிகழ்வு 64 அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய உரையாடல் தலைப்பு ஆந்தனியோ நெக்ரியோவின் பேரரசு எனும் கருத்தாக்கத்திற்கு மாற்றான பல்த்ரல் சிந்தனையும் தமிழவன் கதைகளும் அப்படிங்கிற ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இந்த தலைப்பை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்னவென்றால், சமீபத்தில் அதாவது போன மாதம் ஜூன் இதழ் காக்கைச்சிறகு நிலை அப்படிங்கிற இதழில் பேராசிரியர் இரா முரளி அவர்கள் நெக்ரி மற்றும் ஹார்ட் விளக்கும் பேரரசின் ஏகாதிபத்திய இறையாண்மை அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு கட்டுரையை வெளியிட்டிருந்தாரு. கூடவே சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோங்கிறத அவர் நடத்துற அந்த ஸ்டுடியோ அதுலேயும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த பேரரசு என்னும் கருத்தாக்கத்தை பற்றி ஒரு உரையாடலை முன்னெடுத்திருந்தார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஏற்கனவே தமிழவன் இது அமைப்பிலும் அதன் பிறகும் நூலில் பிற்பகுதியில இந்த ஆந்தனியோ நெக்ரியோவினுடைய பேரரசு என்ற கருத்தாக்கத்தை குறித்து ஒரு குறிப்பிட்ட பக்கம் எழுதியிருக்கிறார். அந்த நூலை குறித்து எழுதியிருக்கிறார். அது மிக முக்கியமான சிந்தனை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அது குறித்து நாங்கள் மேலும் அமைப்பு வாரந்தோறும் நடத்தக்கூடிய புதன்கிழமை கருத்தரங்களில் அது குறித்து ஏற்கனவே விவாதித்திருக்கிறோம். இப்படி இந்த மாதிரியான விவாதங்களும் இப்பொழுது முரளி அவர்கள் எழுதியிருக்கிற கட்டுரையும் எங்களுக்கு இதை மேலும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டுமோ என்ற எண்ணம் எழுந்தது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த உரையாடல் தலைப்பை தெரிவு செய்தோம். இப்ப அது இந்த கருத்தாக்கத்தை குறித்து ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு பகிர்ந்தலாம்னு நினைக்கிறேன். பேரரசு அப்படின்னா என்ன, அது கருத்தாக்கம்னா என்ன அப்படின்னா, தி எம்பையர் அப்படிங்கிற ஒரு நூல்ல இந்த பேரரசு அப்படின்னு தமிழ்ல அதை மொழிபெயர்க்கிறாங்க. இந்த நூல்ல தான் அந்த கருத்துக்கள் விவாதிக்கப்படுகின்றன. ஆந்தனியோ நெக்ரியோ ஒரு ஒரு 90 வயது மனிதர் என்றால் அவருக்கு கூடவே இணையாக பணியாற்றியவர் அல்லது துணையாக பணியாற்றியவர் ஹார்ட் அப்படிங்கிற 30 வயது இளைஞர். அப்போ 90 வயது அப்படிங்கிற ஒரு மூத்த அறிஞரும் 30 வயது ஒரு இளைய அறிஞரும் சேர்ந்து உருவாக்கிய நூல் தான் தி எம்பையர் அப்படிங்கிற நூல். தி எம்பையர் அப்படிங்கிற அந்த நூல், இந்த எம்பையருங்கிற நூல் அதுக்கு முன்னாடி இந்த விளக்கத்துக்கு முன்னாடி ஏகாதிபத்தியம்னா என்ன அப்படின்னு நம்ம சொல்லிடணும். ஏகாதிபத்தியம் அப்படிங்கிறது நவீனத்துவ அடையாளம். அது தேச அரசுகள் காலனியாக்கி ஐரோப்பிய ஏகாதிபத்தியம் ஆண்டு கொண்டிருந்தது நமக்கு தெரியும். அதுல இங்கிலாந்து ஏகாதிபத்தியமும் அடங்கும். இவங்கெல்லாம் எல்லா நாடுகளையும் காலனி நாடுகளா மாத்தி தனக்கு கீழே அதிகாரத்தை வச்சுட்டு இயங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு தேச அரசுங்கிறது கட்டமைக்கப்பட்டது, திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டது. அந்த தேச அரசு இப்பொழுது இல்லை. இவங்க இது முழுக்க தேச அரசுகளை அழித்து புதிதாக உருவாக்கக்கூடிய ஒரு ஏகாதிபத்தியம். இந்த ஏகாதிபத்தியம் எப்படிப்பட்டது அப்படின்னு அவங்க விளக்கும் போது எப்படின்னா சொல்றாங்கன்னா, எல்லை கிடையாது, மையம் கிடையாது, நெகிழ்வுத்தன்மை கொண்டது அப்படின்லாம் விளக்குறாங்க. அப்ப இது யாரால ஒரு குறிப்பிட்ட நபர்களோ குறிப்பிட்ட நாடோ குறிப்பிட்ட அமைப்போ இது இயக்குவது கிடையாது. இது எதிரும் புதிருமா ரெண்டு வகையில இயங்கும். உதாரணத்துக்கு அதிகாரம் செய்யவும் செய்யும், அதே நேரத்தில் அதற்கு எதிரான அமைதியும் அதுதான் பேசும். ஆம்னஸ்டி போன்ற இன்டர்நேஷனல் அமைப்புகள் பேசக்கூடிய அமைதிங்கிறது பேரரசு கருத்தாக்கத்திற்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரெண்டு விதமாவும் அது இயங்கும். போரை அதுதான் நடத்தும், போரை அதை தடுக்கக்கூடியது அதுதான். இப்படி ரெண்டு பக்கம் ஆற்றலையும் கொண்டு அது இயங்கிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது. அது பல அமைப்புகளோடு இணைந்து இயங்குகிற ஒரு நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்கு குறிப்பிட்ட ஒருத்தர் ஆப்ரேட் பண்றது கிடையாது, ஒரு நாடு ஆப்ரேட் பண்றது கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா வைக்கிறாங்க. முக்கியமா எல்லை கிடையாதுங்கிறது முதலாம் இரண்டாம் மூன்றாம் நாடுகள் அப்படிங்கிற வித்தியாசம் கிடையாது இந்த நெட்வொர்க்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது இப்போ நிகழ்காலத்துல இப்போ கம்ப்யூட்டர்ல நம்ம புரிந்து கொள்ளணும்னா பாத்தீங்கன்னா நம்ம எல்லா விஷயங்களும் அதுதான் தீர்மானிக்குது. எல்லா நெட்வொர்க் தான் நம்மளை தீர்மானிக்குது. எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, எங்க போகணும், எதை செய்யணும், எதை செய்யணும், எல்லாமே ஏ டு ஜெட். அப்ப இவங்க சொல்லும்போது இந்த கருத்தாக்கம் பொருந்தி வரதா நம்ம புரிந்து கொள்ள முடியாது. மேலும் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற தொழிற்சாலை நவீனம் உருவாக்கக்கூடிய தொழிற்சாலை தன்மை பேரரசு கிட்ட கிடையாது. அது சமூகமே தொழிற்சாலையாக மாற்றி விட்டதுன்னு சொல்லுது. உதாரணத்துக்கு நம்ம நினைக்கிறோம் கம்பெனில போய் வேலை செய்யறதா வேலைன்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? நம்மளுடைய ஓய்வு நேரம், நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய பண்பாடுகள், நம்மளுடைய பொருளாதாரம் எப்படி செலவு செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் இந்த பேரரசு சுற்றியும் தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றன. தொழிற்சாலையற்ற தொழிற்சாலையாக சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த தொழிற்சாலை ஒட்டுமொத்த சமூகங்களையும் பேரரசோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா எல்லாமே நெட்வொர்க், மொபைல் நெட்வொர்க் அப்படி வச்சு நம்ம புரிந்து கொள்ள முடியாது. இன்னொன்னு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, பொருளற்ற பொருள் உற்பத்தி செய்யப்படுகின்றன்னு சொல்றாங்க. ஏன்னா என்னுடைய ஆசைகள்ங்கிறது ஒரு பொருளற்ற பொருள். இது கம்பெனியில ப்ராடக்ட் பண்றது இல்லை. கம்பெனியில ப்ராடக்ட் பண்றதுன்னா அது முதலாளி தெரியும், தொழிலாளி தெரியும், உற்பத்தி முறைகள் தெரியும், எல்லாமே தெரியும். இது தெரியாது, இன்விசிபிள். என்னுடைய ஆசைகள் கூட தீர்மானிக்கப்படுகின்றன, ஒரு பண்டமாக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் என்னோட ஆசைகள் சுரண்டவும் படுகின்றன. என்னுடைய பண்பாடு பண்டமாக்கப்படுகின்றன. என்னுடைய பண்பாடு என்னை அறியாமல் என்னிடமிருந்து சுரண்டப்படுகின்றன. இப்படி அதை சொல்லிக்கிட்டே போகலாம். இதுதான் அவங்களுடைய அந்த தத்துவார்த்த விளக்கங்கள். இன்னொன்னு சொன்னா, பூக்கோடைய உயிரியல் அரசியலே அவங்க எடுத்துக்கிறாங்க.
அதாவது பயோபாலிட்டிக்ஸ். இதை டெலிஸ் கத்தாரி விளக்குனதனுடைய அடுத்த கட்டமா இவங்க விளக்குறாங்க. அப்படி விளக்கும் பொழுது நம்முடைய ஆசைகள், எண்ணங்கள், கனவுகள், கற்பனைகள் எல்லாமே வந்து பேரரசுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வருதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா நம்ம மொபைல் நெட்ஒர்க்ல எந்த நம்ம என்ன விருப்பத்தை தெரிவிக்கிறோம்னு தெரிஞ்சு அந்த டேட்டாவை பேஸ் பண்ணிட்டு அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நம்மளை வந்து அது நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு வலைப்பு நிலை அது உருவாக்கிடுது. இந்த வலைப்பின்னருக்குள்ள நம்ம ஒப்படைச்சிக்கிறோம். இது நம்ம இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அந்த புரிதல் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனா இப்படி சொல்லக்கூடிய அவர்களே தான் எந்த மக்கள் சக்தியை பயன்படுத்தி இந்த நெட்வொர்க் இயங்குகிறதோ, பேரரசு நெட்வொர்க் இயங்குகிறதோ, அதே மக்கள் சக்தி தான் பேரரசுக்கு எதிராகவும் செயல்பட முடியும், அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிறது என்று மல்டிடியூட் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை முன்வைக்கிறார்கள். அதை தமிழவன் பல்திரள் என்றும் முரளி அவர்கள் மக்கள் திரள் என்றும் கலைச்சொல்லாக்கம் செய்திருக்கிறார்கள். அந்த மல்டிடியூடுங்கிற சிந்தனை எப்படி இயங்குது அப்படின்னா, தொழிலாளர்கள் குழுக்களினுடைய வலைப்பின்னல். எல்லா தொழிலாளர்கள் எல்லா குழுக்களுடைய வலைப்பின்னல் அது நவீன வடிவத்தை ஏற்காது. அந்த வலைப்பின்னலுக்குள்ள பலதரப்பட்டவங்க இருப்பாங்க. இனம், மொழி, பாலினம், ஆஹ் ஆஹ் மாற்றுத்திறனாளி, இப்படி எல்லா கேட்டகரி வைஸும் இருப்பாங்க. ஆண்கள், பெண்கள், ஜாதி, மதம், எல்லா வித்தியாசமான வேறுபாடுகளால் கொண்ட அமைப்பு அது. அந்த அமைப்பு என்ன செய்யும்னா அதுல இணைஞ்சு வேலை செய்யும் அப்படிங்கிறது தான். எப்ப திடீர்னு ஒரு 100 பேர் விட்டு வேலை விட்டு தூக்குறாங்கன்னா அவங்க எல்லா திடீர்னு எமர்ஜ் ஆகி அதற்கு எதிராக அணிதிரளுவாங்க. இப்படி ஒரு பாசிபிலிட்டி இந்த நெட்வொர்க் இருக்கு. ஏன்னா அவங்களாம் அறிவு சார்ந்தவர்கள். அறிவை தான் இங்க வந்து உழைப்பா பயன்படுத்துறாங்க, அறிவை தான் திருடுறாங்க, சுரண்டுறாங்க. அந்த அறிவையே அவர்கள் பயன்படுத்தி அந்த அந்த நெட்வொர்க் பேரரசு கருத்தாக்கத்திற்கு எதிராக அவர்களால் செயல்படக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட இருக்கு. ஆனா அதை எப்படி ஜனநாயகப்படுத்துவது என்பது இனிமேதான் கண்டறியப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் முன்வைக்கிறாங்க. அதாவது நவீன அரசியல் முறைகளை நிராகரிப்பது என்ற ஒரு வாதத்தையும், இரண்டாவது வந்து புதிய ஜனநாயக வடிவங்கள் இனிமேல் தான் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் அது முன்வைக்கப்படுகின்றன. அந்த ரெண்டு வாதங்களையும் எடுத்துக்கொண்டுதான் தமிழவன் கதைகளின் மூலமாக நவீன அரசியல் முறைகளை நிராகரிக்கக்கூடிய தமிழவன் கதைகள், புதிய ஜனநாயக வடிவங்களை கண்டுபிடிக்க தமிழவன் கதைகள் இருக்கின்றன அல்லவா. அந்த கதைகளினூடாக மல்டிடியூட் சிந்தனைக்கான தயாரிப்பு நிலைகள் எப்படி, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, அதுக்கான வழிமுறைகளை கதைகள் உருவாக்கி தருகின்றனவா, அப்படிங்கிறத நம்ம விவாதிக்க இருக்கிறோம். வாங்க நேரடியாக விவாதத்துக்குள்ள போவோம். இது போன்ற அறிவு சார்ந்த உரையாடலை வந்து தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு நீங்கள் எங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள், விவாதங்களை முன்னெடுங்கள், காணொலியை பரப்புங்கள் என்ற ஒரு வேண்டுகோளை முன்வைத்து, சந்தாதாரராகவும் தங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு வேண்டுகோளையும் முன்வைத்து கற்றுக்குள் செல்ல இருக்கிறோம். இன்றைய உரையாடல் நானும் தோழர் கந்தசாமி அவர்களும், நானும் பர்சனல் மைசெல்ஃப் ஆர் ராஜா, சுயநிதிகளை திருப்பத்தூர் உங்களுக்கு தெரியும். தோழர் கந்தசாமி அவர்கள் சிந்தி காலேஜ் திருப்பத்தூர் தமிழ்துறை பேராசிரியர் அப்படிங்கிறதும் தெரியும். நாங்கள் 2 பேரும் உரையாட இருக்கிறோம். எங்களோடு தொடர்ந்து உரையாடி கொண்டிருந்த பேராசிரியர் முத்தையன் அவர்கள் தவிர்க்க முடியாத காரணங்களால் அடுத்தடுத்த கூட்டங்களில் கலந்து கொள்வதாக சொல்லியிருக்கிறார். அறிவு பேர் அவருடைய உரையாடலை தொடர்ந்து எதிர்பார்க்கிறது என்ற ஒரு வேண்டுகோளை முன்வைத்து, அவர்கள் தொடர்ச்சியாக அறிவு பேரோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்துக் கொண்டு அவருடைய பணியை முடித்து இணைந்து விடுவார் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இப்பொழுது தோழர் கந்தசாமி அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ இதுவரைக்கும் ராஜா அவர்கள் இந்த பேரரசு என்ற கருத்தாக்கத்தினுடைய நுட்பமான வடிவங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தாங்க. இந்த நுட்பமான வடிவங்களுக்கான எதிர்ப்பு வடிவங்களும் வந்து நுட்பமானதாக இருக்கும். நீங்க வீடியோவை ஆன் பண்ணிட்டே பேசுங்க. வீடியோ ஆன் பண்ணுங்க, ஆன் பண்ணுங்க. இடையில பேரரசு என்ற ஒரு கருத்தாக்கம் எப்படி வந்து ஒரு நுட்பமான தன்மை கொண்டதாக இருக்குது, எப்படி ஒரு பன்முக தன்மை கொண்டதாக இருக்கு அப்படின்றத வந்து இந்த அண்டோனியா நெக்ரி, மைக்கேல் ஹார்ட் ஆகிய 2 பேர் விளக்கிறதையும் முரளி ஐயா அவர்கள் வந்து எடுத்துக்காட்டார் இல்லையா. அந்த மாதிரி வந்து அது அந்த பல்திரள் எழுச்சி, பல்திரள் எழுச்சித்தன்மை அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு வியக்கத்தக்க வகையில வந்து மனிதர்களை ஒன்றிணைக்க கூடியதாக இருக்கு. அதாவது இந்த முழு உலகமுமே சர்வதேச பேரரச அதிகாரத்துக்குள்ளார ஆட்பட்டு விட்ட பிறகு இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழி, நாம அந்த பேரரசு என்ற ஒரு சர்வதேச அதிகார அமைப்பை பத்தி கேள்விப்படும் போது அது எவ்வளவு நுட்பமானதாகவோ எவ்வளவு ஆழமானதாக, எப்படி வந்து அதாவது பேசாத பொருளை பேச துணிந்தேன்ற மாதிரி வந்து போகாத இடங்களுக்கெல்லாம் அது எப்படி போயிட்டு இருக்கு, இதுல இருந்து நாம எப்படி வந்து விடுதலை அடைய போறோம், அல்லது வந்து இதை எதிர்த்து நாம் எப்படி போராட போறோம், நம்முடைய வலிமை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்கும்போது அதற்கான எதிர்ப்பு வடிவமும் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த பேரரசு
என்ற கருத்துருவம் அந்த அடையாளத்தில் இருந்து எவ்வளவு நுட்பமான வடிவங்களை பெற்றிருக்கிறதோ அதை போலவே எதிர்ப்பு வடிவமும் நுட்பமான வடிவங்களை பெறுகிறது. இந்த எதிர்ப்பு வடிவம் என்றது ஒரு பல்திரள் தன்மை கொண்டதாக இருக்கு. ஒரு பல்திரள் இந்த வெகுமக்கள் சார்ந்த பல்திரள் தன்மை கொண்டதாக இருக்கு. ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு அதிகாரத்திற்கு எதிராக, இந்த பேரரசு அதிகாரத்திற்கு எதிராக, அல்லது ஒரு போர் சர்வதேச அளவுல போர் என்பதை இந்த நாடுகள் எப்படி கையாளுகின்றன, இந்த பேரரசு என்ற கருத்தாக்கம் போரை எப்படி தனக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு அப்படின்னும் போது, இந்த போரால பாதிக்கப்படுறது அப்படின்றது நவீன உலகத்துல உலகத்தினுடைய ஒவ்வொரு மூலையில இருக்கிற ஒவ்வொரு மனிதரும் அல்லது ஒவ்வொரு உயிரும் இதனால் தாக்கப்படக்கூடிய, இதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ ஒரு 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 போர், ஒரு நாடு, ஒரு இரண்டு நாடுகளுக்கு இடையே ஒரு போர் நடக்கின்ற இந்த சூழ்நிலையில ஒவ்வொரு நாட்டில் உள்ள உயிர்களும் இந்த போரினால் ஏற்படுகின்ற விளைவை குறித்த அச்சமும், இந்த போருக்கு எதிராக திரள வேண்டிய ஒரு 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 விஷயமும் இங்க இருக்கு இல்லையா? அதனால இந்த எதிர்ப்பு வடிவம், இந்த பல்திரள் வடிவம், இந்த மல்டிடியூட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த வடிவம் எப்படி இந்த இந்த மாதிரியான பேரரசை அதிகாரத்துக்கு எதிராக உருத்திரள்கிறது, எப்படி ஒன்றிணைகிறது? மனிதர்கள் பல பண்பாடுகள் உள்ளவங்களாக, பல மொழி உள்ளவங்களாக, மனிதர்கள்லயே பல விகிதாசாரங்கள்ல பல பல தன்மை கொண்ட மனிதர்கள் எப்படி ஒருங்கிணைறாங்க அப்படின்றத அதுவும் ஒரு நுட்பமான தன்மை கொண்டதாக இருக்கு. அப்படியான தன்மை கொண்ட இந்த எதிர்ப்பு வடிவம், இந்த பல்திறன் எதிர்ப்பு வடிவம் என்பது தமிழன் அவர்களுடைய கதைகள்ல எப்படி வெளிவருது அப்படின்றத அவருடைய பலி அலை என்ற ஒரு சிறுகதையை மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளார நம்ம பார்ப்போம். அலை என்ற சிறுகதை தமிழவன் அவர்களுடைய இறந்து போனவன் பேசிக்கொண்டே இருந்தான் என்ற அண்மையில் வெளிவந்த அவருடைய சிறுகதை தொகுப்புல அலை என்ற ஒரு கதை இருக்கு. அந்த கதை இந்த கொரோனா என்ற பெருந்தொற்று காலகட்டத்தை பின்னணியாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு கதை. அப்ப அந்த மனிதர்கள் எதிர்பாராத மனித உயிர்கள் நாசம் என்பது ஒரு ஒரு நவீனமான ஒரு நோயின் மூலமாக இந்த உலகம் முழுக்க பரவும் போது ஒவ்வொரு நாடும் அதை எதிர்கொள்கின்றன. அதை எதிர்கொள்ளும் போது ஒரு அரசாங்கம் என்பது எந்த வகையான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது, மக்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள், இந்த மாதிரியான ஒரு சங்கதிகள் எல்லாம் நாம நேர்ல பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த சங்கதிகளை கதையாக மாற்றுகின்ற தமிழவன் அவர்கள் இந்த பேரரசு என்ற சர்வதேச அதிகார அமைப்பை மனசுல வச்சு செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தோணுது. அதே மாதிரி ஒரு இந்த அதிகாரத்திற்கு எதிராக திரளுகின்ற மனித மனத்தினுடைய அந்த எதிர்ப்பு உணர்வு, அந்த எதிர்ப்பு உணர்வுடைய திரட்சி, அது எப்படி ஒருத்தவங்க கனெக்ட் ஆகி ஒரு பெரிய பேரெதிர்ப்பாக மாறுகிறது அப்படின்றத இந்த கதை நுட்பமாக விளக்கிறதா நான் கருதுறேன். ஒரு 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 இந்த இந்த நாட்டுல ஒரு ராஜகுமாரன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த ராஜகுமாரனுக்கு என்னன்னா, இறந்தவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சு சொல்லணும்னு அவருக்கு இருக்கு. ஆனா இறந்தவர்கள் 10,000 ஆண்கள், 7,000 பெண்கள், 7,000 குழந்தைகள்னு இருக்கு. ஆனா அவர் என்ன யோசிக்கிறார், அவருடைய அதிகாரத்துல யாரும் இறக்கல. இந்த அரசாங்கம் மக்களுக்கு ஆதரவாக பெரிய தொற்று நோயையே ஓட வைக்குது. அதுக்காக நீங்க பூரி கட்டையால இடது கையால குண்டான்ல தட்டிக்கிட்டே இருங்க. அப்படி தட்டிக்கிட்டே இருந்தா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவரு முன்னெடுக்கும் போது மனிதர்கள் பார்த்தாக்கா கொத்து கொத்தாக இறந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த இறப்பு ஒவ்வொரு தனி மனிதர்களுடையும் வாதைப்படுத்துகிறது. ஒரு தனி மனிதர்களுடைய இருப்பையுமே கேள்விக்கு உட்படுத்துகின்றதாக இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் என்பது இதை மூடி மறைப்பதற்காக என்னென்ன தகுதிகளை செய்கிறது. அதே நேரத்துல இவங்க இதை மறக்கிறதுக்காக வேண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ போஜனத்துக்கு 10 நாள் நடைபெறக்கூடிய ஒரு ராஜ போஜனத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி ராஜ போஜனத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது இந்த இறந்து போய்கிட்டு இருக்கிற சாமானிய மனிதர்களையும் அந்த ராஜபோஜனத்துக்கு அந்த மனநிலைக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்ற மாதிரியான வேலை திட்டங்களை ராஜகுமாரனுடைய ஊழியர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பின்னணியை நாம மனசுல வச்சுக்கிட்டு இதுல இடம்பெறக்கூடிய சில காட்சிகளை மட்டும் நான் சொல்றேன்.
அந்த சில காட்சிகள்ல எதிர்ப்பு குரல்ன்றது எப்படி இடம்பெறுது அப்படின்னு பார்ப்போம். ராஜகுமாரனுடைய ராஜபோசனத்தை கெடுக்கத்தான் சாவுகளின் எண்ணிக்கை வந்து எண்ணிக்கையை கூட்டி சொல்றாங்க. யாரு கூட்டி சொல்றாங்கன்னா, இரவு குதிரைகளின் மீதா ஏறி வந்த கருப்பு மனிதர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சாவு உண்மையாவே நிறைய இருந்துகிட்டு இருக்கு. அரசாங்கத்துக்கு அந்த எண்ணிக்கையை குறைச்சி சொல்லணும்னு ஒரு ஒரு நோக்கம் இருக்கு. இந்த சாவினுடைய எண்ணிக்கையை அதிகமாக சொல்றாங்க அப்படின்னா அரசாங்கத்துல உள்ளவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது யார் சொல்றாங்க அப்படின்னா, இரவு குதிரைகளின் மீது ஏறி வந்த கருப்பு மனிதர்கள், ஒரு அமானுஷ்யமாக ஒரு கருப்பு மனிதர்கள் இங்க இருக்கிறாங்க. அப்போ ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக அல்லது ஒரு ஒரு அதிகாரத்திற்கு எதிராக திரள்பவர்களை இரவு நேரத்துல சஞ்சரிக்கிறவங்க, குதிரைகள்ல ஏறி வர்றவங்க கருப்பு மனிதர்கள் அப்படின்ற காட்டுறதெல்லாம் ஒரு மிக முக்கியமான குறிப்பாக நான் கருதுறேன். அதே மாதிரி வந்து குமரேசன் கிட்ட வந்து அவன் அவன் ஹாஸ்பிட்டல்ல நோய்க்கு வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப அரசனுடைய ஆட்கள் வந்து என்ன பண்றாங்க, நீங்க வந்து 10வது நாள் ராஜபோஜனத்துக்கு வந்து வாங்க, உங்களுடைய டீட்டெயில்ஸ கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து கொடுத்துட்டு போறாங்க. அப்போ அவங்க போயிட்ட பிறகு மனைவி கிட்ட அதே மருத்துவமனையில வந்து சிகிச்சை பெற்று இருக்கிற பக்கத்துல சிகிச்சை பெற்று மனைவி கிட்ட கேட்கிறான், நான் ராஜபோஜனத்துக்கு போனா நீ என்ன செய்வ அப்படின்ட்டு. அப்போ ஒவ்வொரு மனசுக்குள்ளாரையும் வந்து இந்த அதிகாரம் வந்து தன்னுடைய இருப்பை, தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய கட்டுப்பாட்டை விதைத்து அவர்களை தன் பக்கம் இழுக்கின்ற முயற்சியை பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியுது. அவளும் கூட என்ன பண்றான்னா வந்து வீட்டுல இருக்கும்போது இன்னைக்கு எத்தனை சாவு விழுந்திருக்குன்னு டிவியில இருந்து பார்த்து அதை நாட்குறிப்பேட்டுல குறிச்சு வச்சு இருக்கிற ஒரு மனநிலை கொண்டவளாக இருக்கிறா அப்படின்லாம் காட்டுறாங்க. வந்து இப்படியான இதுல வந்து இதுக்கு வந்து ஒரு ஒரு இந்த ஒரு ராஜ போசனத்துக்கு வந்து ஏற்பாடு செய்யறதுல ஊர் முனிவன் ஒருத்தவன் வந்து மிக முக்கியமான ஒரு பங்கை ஆற்றிக்கிட்டு இருக்கிறான். அவன் வந்து இந்த 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 இறப்புகளை மறக்கடிக்கக்கூடிய இந்த இந்த பெருந்தொற்றை மறக்கடிக்கக்கூடிய ஒரு ராஜபோஜனத்தை அரசன் வந்து தயார் பண்ணும்போது அந்த ராஜபோஜனத்துல எத்தனை பேர் வந்து கலந்துக்குவாங்க, எப்படி அது கொண்டாடப்படும் அப்படின்லாம் வந்து அந்த ஊர் முனிவன் அதை வந்து பொழுது பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் அவன் இரவில் போய் உறங்கும் பொழுது, தனியா வீட்டுல போய் உறங்கும் பொழுது ஊர் முனிவனின் வேதனையான குரல் இரவெல்லாம் பறந்து திரிந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அரச அதிகாரத்திற்கு ஆட்படுகின்ற ஒருவன் அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துகிட்டு தனிமையில தன்னுடைய உள்ளம், தன்னுடைய அறிவுன்னு வரும்போது வந்து அவனுக்கு வந்து இது ஒரு ஒரு துயரம் தருகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ அதிகாரத்துக்கு உள்ளார இருக்கிறவங்க கூட வந்து அதிகாரத்திற்கு எதிரான மனநிலையை கொள்வார்கள் அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்குது. அப்போ அவன் வந்து அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து ஒரு ஆலமரத்தினுடைய வேர் ஒரு புன்னை மரத்தினுடைய வேறு கிட்ட கேக்குது, நீ அந்த ஆலமரத்தின் வேறு கேட்குது, நீ முனிவனின் நித்திய கால வேதனை குரலை கேட்கவில்லையா அப்படின்னு கேட்குது. நீ முனிவனுடைய நித்திய கால வேதனை குரலை கேட்கலையா? இப்படியான வேதனை குரல் வந்து அதிகாரத்தால் நெருக்குறுகிற ஒவ்வொரு தனி மனித தன்னிலைகிட்டையும் இருக்கு. அப்போ ஒரு அதிகாரத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒருவனிடம் கூட வந்து அந்த ஒரு நித்திய கால வேதனை ஒன்று இருக்கு அப்படின்றத யார் சொல்றதில்ல, யதார்த்தத்துல இருக்கிற விஷயங்கள் சொல்றதில்ல. ஒரு ஆலமரத்தினுடைய வேர் ஒரு புன்னை மரத்தினுடைய வேர்கிட்ட சொல்றதா காட்டுறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு அமானுட தன்மை கொண்டவையாக வந்து இந்த மாதிரியான எதிர்ப்பு குரல்களை பதிவு செய்யறது அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த அமானுட தன்மை தான் வந்து இது எப்படி இந்த மனிதர்கள் ஒன்று கூடுகிறார்கள், அதிகாரத்திற்கு எதிராக ஒன்று கூடுகிறார்கள் என்ற மாயத்தன்மை, புதித்தன்மையை குறித்ததாக இருக்கு. எப்பவுமே மனிதர்களை மீறிய இயற்கை பொருள்கள், உயிரினங்கள் வந்து பேசுகின்றன அப்படின்னும் போது வந்து அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மனிதர்களால புறவயமாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு 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 சில அதிசயங்களை வந்து அந்த விலங்குகள், அந்த தாவரங்கள் வந்து வெளிப்படுத்துற மாதிரி வந்து கதைகள் வரும். அதே மாதிரிதான் வந்து ஒரு
ஒரு நோய், ஒரு பெரிய நோயை மறைத்து இந்த சாவுகளை மறைத்த ராஜபோஜனத்துக்கு வந்து உதவி செய்யக்கூடிய அந்த ஆலோசனைகளை வழங்கக்கூடிய ஒரு ஊர் முனிவன் தன்னுடைய கனவில் நித்திய கால வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை ஒரு ஒரு உன்னை வேறும் ஒரு ஆழவேறும் பேசிக் கொள்வதாக காட்டுகின்ற இடத்துல ரொம்ப நுட்பமான ஒரு இடமாக அது இருக்கு. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் இந்த கதையில மிக முக்கியமானதா இருக்கு. இந்த ராஜகோ இந்த இந்த ராஜகுமாரனுடைய எல்லாத்தையும் மறைக்க முனை ராஜகுமாரனுடைய தம்பி இருக்காங்க இல்லையா, தம்பின்னு ஒருத்தவனை காட்டுறாங்க, எப்தா அப்படின்னு ஒரு தம்பியை காட்டுறாங்க. அவன் வந்து அந்த ராஜகுமாரனுடைய மனநிலைக்கும் ராஜகுமாரனுடைய இயல்புகளுக்கும் முற்றிலும் மாறான வேறு ஒருவனாக இருக்கிறாங்க. கதை முழுக்க என்ன வருதுன்னா, இவனை எப்படியாவது கொன்னுடணும் அப்படின்னு அந்த ராஜகுமாரன் நினைக்கிறான். தன்னுடைய தம்பியை எப்படியாவது கொன்னுடணும், அதுக்குதான் இந்த ராஜபோஜனமே வந்து 10 நாள் ராஜபோஜனம், நடன அரங்குகள், இதெல்லாம் வந்து அதுக்காக தான். அந்த அந்த நடன அரங்குகள்ல வந்து நடனம் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தம்பி எப்தாவை கொன்னுறணும் அப்படின்ற முடிவுல தான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த எப்தா எப்படிப்பட்டவன் அப்படின்னு கதையில சித்தரிக்கப்படுறான். அதாவது அந்த ராஜகுமாரனுடைய பார்வையில எப்படி சித்தரிக்கப்படுறான் அப்படின்னா, வீணான மனுஷர்கள் சகவாசத்தால் வளர முடியாமல் போனவன் தான் இந்த எப்தா. வீணான மனிதர்களின் சகவாசம். இந்த வீணான மனிதர்கள் யாரு? இவங்க எதிர்ப்பு குணம் கொண்டவர்கள். இவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா, நேரடியாக வந்து அரசாங்கத்தோடு மோதுகின்ற அந்த பழைய மெத்தடை பயன்படுத்துறவங்க இல்ல. இவங்க வந்து உள்முகமாக இந்த எதிர்ப்பை வந்து பொது மனிதர்களிடம் அல்லது வந்து இந்த அதிகாரத்தால் பாதிக்கப்படுகின்ற மனித கூட்டங்களிடம் விதைப்பவர்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி வந்து இந்த குமரேசன் என்ற இந்த கதையில வருகின்ற ஒரு பிரதான ஒரு ஒரு குடியானவன் அல்லது வந்து ஒரு பொது மனிதர்கள்ல ஒருத்தன் வந்து அந்த மருத்துவமனையில போயிட்டு வந்து சிகிச்சை பெற்றுக்கிட்டே இருக்கிறான் இல்லையா. அவனையும் வந்து இந்த 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 ராஜபோஜனம்ன்றது வந்து ஒரு மாதிரி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. அவன் அவதார் திரைப்படத்தை வந்து திரும்ப 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 பல நூறு முறைக்கு மேல வந்து அவன் பார்க்கறான். ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்கிறத வந்து இந்த காட்சி நமக்கு சொல்லுது. அதாவது அதிகாரத்தாலும் புற விஷயங்களாலும் வந்து ஒரு இருப்பு வந்து ஒரு வகையான ஒரு ஒரு அவசத்தை வந்து ஒரு மாதிரியான ஒரு அதிர்ச்சியை வந்து அடையுது அப்படின்ட்டு அவன் அவதார் திரைப்படம் திரும்ப திரும்ப பார்க்கறான். அவனுடைய கனவுக்குள்ளார வந்து கடல்ல வந்து சுறாவின் ரத்தம் கக்கி அந்த குருதி வந்து கடல்ல வந்து கலந்து மறையறத அவன் அடிக்கடி பார்க்கறவனா இருக்கலாம். இப்படி வந்து ஒரு அதிகாரம் என்ன பண்ணுது அப்படின்னா, பல வகையான அதிர்வுகளை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்லி நான் வந்து நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து இந்த இந்த ராஜபோஜனம் ஒரு உச்ச நிலையை எட்டுது. அப்ப உடும்புகள் பேசுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடும்புகள் வந்து இந்த பொதுமக்களை பார்த்து என்ன சொல்லுது அப்படின்னா, உங்கள் மனதினுடைய புதிய கிளையிலிருந்து முளைவிடுகின்ற அந்த சொல்லை கிள்ளி எறியாதீர்கள். உங்களுடைய மனதின் புதிய கிளையிலிருந்து முளைவிடுகின்ற அந்த சொல்லை கிள்ளி எறியாதீர்கள் அப்படின்னு. அப்போ இப்படி அந்த குமரேசன் கிட்ட அந்த முனிவனுடைய அந்தராத்மாவுக்குள்ளார பேசப்படுகிற அந்த நித்திய வேதனை, இந்த மாதிரியான பல சொற்கள் நமக்குள்ளார உருவாகின்றன. அந்த சொற்களை கிள்ளி எறியாதீர்கள் என்று அந்த உடும்பு நம்ம வந்து சொல்லுது பொது மனிதர்கள் கிட்ட. அதே உடும்பு என்ன சொல்லுது, அந்த ராஜகுமாரனுடைய தம்பி அந்த நடன அரங்குல கொல்லப்படுவான்னு சொல்லுது. ஆனா அந்த உடும்புக்கு என்ன நடக்கும்னு தெரியும். இப்படி வந்து அதிகாரத்திற்கு எதிராக திரள்கின்ற, அதாவது வந்து தன்னியல்பாக திரளுகின்ற ஒரு சக்திகளுக்கும் இடையிலான ஒரு முரண்பாட்டையும் அதுல வந்து நடக்கின்ற அந்த உரசல்களையும் மிக அற்புதமாக இந்த அலை என்ற சிறுகதை வந்து நமக்கு காட்சிப்படுத்தி இருக்கு. கடைசியாக பாத்தீங்கன்னா, எப்தாதான் வந்து ராஜகுமாரனை வந்து வெட்டி இருப்பான். அதுக்கு வந்து அந்த நடன அரங்கு அப்படின்றது, நடன அரங்குல உச்சபட்சமான நடன காட்சிகள் அப்படின்றத வந்து நமக்கு காட்டுது. இந்த உச்சபட்சமான நடன காட்சி என்பது கலை பூர்வமாக ஒன்றிணைதல் அப்படின்றத வந்து நமக்கு காட்டுறதா இருக்கு. எப்பயுமே கலைகள் மனிதர்களை, அதாவது வந்து பாதிக்கப்பட்ட மனிதர்களை இட கால அதே மாதிரி இனபேதம் இல்லாமல் ஒருங்கிணைக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்றதையும் வந்து இந்த கதை நமக்கு உணர்த்துவதாக இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். விடைபெறுகிறேன். நன்றி.
தோழர் கந்தசாமி அவர்களுக்கு நன்றி. அவரின் தொடர்ச்சியாக என்னுடைய கருத்தையும் நான் பதிவு செய்கிறேன். அஹ், ஏற்கனவே நம்ம பார்த்த முதல்ல இந்த ஒரு சில சூழ்நிலையை சொல்றோம். நம்ம எதையும் நம்ம வந்து சர்வதேசிய அரசியலோட முதல்ல புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இந்த லோக்கல் பாலிடிக்ஸாவே நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா நம்ம எல்லாத்தையும் சர்வதேச கண் கொண்டு பார்க்கணும். ஆனா நம்ம கையில கட்டுற ஒவ்வொரு பொருட்களையும் சர்வதேச பொருட்களா இருக்கணும்னு பார்த்து பார்த்து பண்ற நமக்கு ஆனா சிந்தனையை மட்டும் சர்வதேச லெவல்ல செலுத்துறது இல்லை. அது ஈழ பிரச்சனையா இருக்கலாம், அல்லது வந்து இப்போ தனியார் துறை, இப்போ நமக்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை, அரசாங்க வேலை வாய்ப்புகள் எல்லாம் எல்லாமே வந்து கான்ட்ராக்ட் பேஸ்டா மாறிட்டு இருக்குல்ல. இப்போ இதுக்கு பின்னாடி எல்லாம் சர்வதேச அரசியல் இருக்கு. இந்த சர்வதேசிய அரசியலை நம்ம எப்பயுமே யோசிக்கிறது கிடையாது. எல்லாமே லோக்கல் பாலிடிக்ஸோட கனெக்ட் பண்றோம் இல்லைங்களா? இது நம்ம வளர்ச்சியின் மேல் அடையாளம். ஆனா கந்தசாமி அவர்கள் முன்னாடி சொன்ன கதை வந்து சர்வதேச அரசியல் தன்மை கொண்ட கதை அது. இப்ப அதே போலதான் நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் பேரரசோடு இணைச்சு புரிந்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய எதிர்ப்பு குணமும் பேரரசுக்கு ஏற்ப வடிவமையும் அப்படிங்கிறது தான். ஆனா தமிழகன் கதைகள் சர்வதேசிய தன்மை கொண்டு இருக்கிறதுனால எதிர்ப்பு குணமும் சர்வதேசிய தன்மை கொண்ட பதிவுகள் உள்ளே காண கிடைக்கின்றன. சில வழிமுறைகளும் இருக்கின்றன. அந்த வழிமுறைகளை நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். உதாரணத்துக்கு வந்து இப்படி தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். அதாவது வந்து ஜூலியா கிறிஸ்தவோட புத்தகத்தில், அதுவும் தமிழும் எழுதியிருக்காரு. நானும் சிந்தனையாளர் படைப்பாளர் ஜூலியா கிறிஸ்தவங்கிற ஒரு முக்கியமான நூல் வந்து வந்திருக்கு. அது யாவர் பப்ளிஷர்ஸ்ல வந்திருக்கு. ரொம்ப முக்கியமான நூல். அந்த நூல்ல எதிர்ப்பு வடிவங்கள் 3 என்று சொல்லப்படுகிறது. ஒன்று வந்து அரசியல் கழகம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இன்னொன்று மன அலசல் கழகம், அதுவும் எல்லாருக்கும் தெரியும், ஃப்ராய்டு மூலமா வர்றது. மூணாவது இலக்கிய கழகம், அதாவது எழுத்துக்கள் உருவாக்கக்கூடிய கழகம், புரட்சி அப்படிங்கிறத சொல்றாரு. இது இது எதனால சாத்தியம்னா சோதனை முயற்சி எழுத்துக்கள் குறிப்பிடத்தக்க சோதனை முயற்சி எழுத்துக்கள் ஒரு கழகத்தன்மை கொண்டவை அப்படிங்கிறத அந்த அம்மா சொல்றாங்க. அதையே தமிழவனும் அங்கீகரிக்கிறாரு. ஏன்னா தமிழவன் எழுத்துக்கள் சோதனை முயற்சி எழுத்துக்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சாதியத்தன்மை கலந்த எழுத்துக்கள், உயர் உய வேறொரு வழக்கமா இங்க இருக்கிற வட்டார பண்பாட்டு அம்சத்துக்குள்ள மாட்டிக்கொள்ளாமல் ஒரு உலக அம்சத்துக்கான தமிழ் தன்மை எடுத்துட்டு போற கதைகள் அப்படிங்கிறதுலாம் தெரியும். அதுல கதைகள் தன்னை மாற்றிக்கொண்டே இருப்பவை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படிதான் தமிழனுடைய கதைகள் இருக்கு. இந்த சோதனை முயற்சி கதைகள் அவருடைய இரட்டை சொற்களா இருக்கலாம், ஒவ்வொரு தொகுப்பும், அதுக்கப்புறம் நடனக்காரியா இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து கரிஞ்சோய் பேசலாம் இருக்கலாம், இப்போ வந்து இறந்தவன் பேசிக்கொண்டே இருந்தான் தொகுப்பா இருக்கலாம். ஒவ்வொரு தொகுப்புலையும் சொல்முறை மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு கதையிலையும் சில வித்தியாசங்கள் இருக்க செய்யும். அப்படியாப்பட்ட தன்மை கொண்டதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் நாம் சமூகத்தில் நம்ம தினந்தோறும் நம்ம மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது நம் எழுத்துக்களும் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா எழுத்துக்கள் மொழி, மொழி ஈக்குவல் டு மனம், மொழி ஈக்குவல் டு உலகம், மொழி ஈக்குவல் டு சமூகம், இப்படி நம்ம இப்ப சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது மொழி மாறுகிறது என்பது மொழியால் உருவாக்கப்பட்ட பழமைத்தன்மை மாற்றமடைகிறது என்பது பொருள். அப்ப பழமைக்கு எதிரான கழகம் மொழிக்குள்ள இருக்கு. ஒரு புதிய மொழி நடையோ, புதிய கதையாடல் அமைப்போ, புதிய வந்து படிமங்களோ, புதிய உத்தி முறைகளோ எல்லாமே கழகத்தன்மை கொண்டவை அப்படிங்கிறது தான். ஏனென்றால் அவை ஏற்கனவே இருக்கிற பழைய வடிவங்களை சிதைக்கின்றன. பழைய வடிவங்களை சிதைப்பது எல்லாமே கழகத்தன்மை கொண்டவை தானே. அப்போ ஒரு வடிவம் ஒரு மனதை கட்டமைக்கக்கூடியது, பழைய மனதுக்கு எதிராக புதிய மனதை கட்டமைக்கக்கூடியது. அப்ப அந்த கழகத்தன்மையால் ஒரு மாற்று சக்தியாக உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான். தமிழோன் கதைகள் இந்த தன்மை இருக்கு. தமிழோன் கதைகள் சுயத்தன்னிலைகளை உருவாக்கக்கூடியவை. இந்த சுயத்தன்னிலையிலும் ஒற்றைத்தன்மையில் உருவாக்கக்கூடியவை அல்ல. ஏனென்றால் ஒவ்வொரு கதைகளும் வெவ்வேறு தன்மையில் இருப்பதனால், அது வாசிப்பாளனே வாசிப்பின் வழியாக ஒரு அர்த்தத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய தன்மையை கொண்டு இருப்பதனால், ஏன்னா பல வகை தொடர்புகள், பல வகை துண்டாடல்கள், அதே நேரத்தில் கனவு, நனவு, நினைவிலி இப்படின்னு வித்தியாசமான இணைப்புகள், இடைவெளிகள், இருண்மைத்தன்மைகள், இப்படி அவர்கள் கதைகள் இருக்கிறதுனால அப்ப கதைகள்ல அர்த்தங்களை பிரதியாளர் வாசகன் தான் உற்பத்தி பண்ணணும். இப்போ வாசகர், ஆசிரியர், படைப்பாளர், வாசகர் ஒரு பெரிய இடைவெளி ஒண்ணு இருக்கு. இது மொழிக்கே உரிய இடைவெளித்தன்மை. இந்த புரிதலோட அந்த கதை இருக்கிறதுனால வாசகன் அர்த்தங்களை உருவாக்குறான். அர்த்தங்களை உருவாக்குவா அவன் தன்னிலை உருவாக்குறான். அப்ப நான் ஒரு கதையை படிச்சு நான் என்னுடைய தன்னிலையை அந்த கதை மூலமா என்னுடைய தன்னிலை வடிவமைக்கும் பொழுது நான் ஒரு புதிய தன்னிலையை பெறுகிறேன். இந்த புதிய தன்னிலை இன்னொரு கதையை படிக்கும் பொழுது மாறிவிடுகிறது. அப்ப என்னுடைய தன்னிலை மாறிக்கொண்டே இருக்கிறது. பௌத்தம் சொல்லுகிற கணபகவாதம் போல நான் தினந்தோறும் தினப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கிறேன். அப்படி மாற்றத்தை மொழி வழியாக இந்த கதைகள் எனக்குள் உருவாக்கி கொண்டே இருக்கின்றன. அப்படி உருவாக்கி கொண்டே இருக்கும் பொழுது அது என்னவாக மாறுகிறது என்றால் ஒரு கழக குரலை என்னுக்குள் வைத்திருக்கிறது. அது எல்லாரையும் ஒரே தன்மையில் இருக்காது, வேறுபட்ட தன்மையில தான் அந்த கழக குரல் இருக்கு. ஏனென்றால் நான் ஏற்கனவே கொண்டிருக்கும் மொழிக்கூட்டத்தோடு அந்த மொழிக்கூட்டம் கனெக்ட் ஆகி அர்த்தங்களை உருவாக்குவதனால் அர்த்தம் ஒற்றை தன்மையில் இருக்க வாய்ப்பில்லை. அப்படி மல்டிபிளா இருக்கக்கூடிய அர்த்தத்தன்மைங்கிறது வேறுபாடு கொண்டது. இந்த வேறுபாடு தான் அதிகாரத்துக்கு எதிராக இணையக்கூடியது. இப்ப இறந்தவன் பேசிக்கொண்டே இருந்தான் தொகுப்புல இருந்து ஒரு 2 கதைகளை வச்சு சொல்லலாமே. இறந்தவன் பேசிக்கொண்டே இருந்தான் அந்த தொகுப்புல நீங்க பாத்தீங்க அப்படின்னா
மிக முக்கியமா காற்று எங்கே நிரம்பி இருந்தது அப்படின்னு வரும். அஹ் அப்புறமேட்டு கண்கள் முளைக்கின்றனன்னு வரும், முகத்தை மாற்றியவன் வரும், அஹ் கனவு கனவு அவனை சாவுக்கு தயார்படுத்தியதுன்னு வரும், கனவே தூக்கமானதுன்னு வரும், ரத்தமும் ஒளியும் ரத்தமும்னு வரும், குரலும் ரத்தமும்னு வரும். இந்த இணைப்புகள்லாம் இருக்குல்ல, இந்த இணைப்பு தொடர்களா இருக்கலாம், புதிய தொடர் அமைப்புகளா இருக்கலாம், இது எல்லாம் வந்து பழைய தொடர் அமைப்புகளை சிதைக்கின்றன நான் சொல்றேன். உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் காற்று நிரம்பி இருந்தது அப்படின்னா, வழக்கமா இயல்பா எப்பவுமே காற்று நிரம்பி இருக்கும், காற்று இல்லாத இடங்கள் கிடையாது பூமியில. ஆனா காற்று நிரம்பி இருந்ததுன்னா அது வேற ஒரு பொருளை தருது. அப்ப ஏற்கனவே காற்றை குறித்தும் வீடுகள்ல காற்றை குறித்த புரிதலும் வீட்டை குறித்த புரிதலும் அங்க மாற்றி அமைக்கப்படுகிறது. இப்ப வீடு கா காற்று குறித்து நம்ம மனசுக்குள்ள உருவாக்கிய இந்த தொடர் அமைப்புகள் சிதைக்கப்படுகின்றது. கண்கள் முளைக்கிறதுனா திருக்குறள் கண்களை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு, மற்ற விஷயங்களும் சொல்லி இருக்கின்றன. காதலை குறித்து கண்கள் காதலோடு தொடர்புபடுத்தப்பட்டிருக்கின்றன, சரிங்களா? ஆனா இங்க கண்கள் கடவுளோடு தொடர்புபடுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனா இங்க கண்கள் முளைப்பதுங்கிறது சிந்தனையோடு தொடர்புபடுத்தப்படுகிறது. அந்த கண்களும் ஒற்றைத்தன்மையில ஒரு இடத்துல பெரிய அளவுக்கு முளைக்கும், ஒரு இடத்துல வாதுமை கொட்டை அளவுக்கு முளைக்கும். இப்படி அந்த கண்களுங்கிற கதையில பலவாறு கண்கள் முளைக்கும், ஒரு மனிதனுக்கு கண்கள் முளைக்கும் அப்படிங்கிறது வித்தியாசமா இருக்கு. இப்ப இது வழக்கமான கண்கள் குறித்த அத்தனை சிந்தனையையும் கலக குரலா மாற்றுது. என் மனசுல கண்களை குறித்த புதிய விதையை தூவுகிறது. இப்ப பழைய விதை வெளியேறி புதிய விதைகள் உருவாகின்றன. இந்த புதிய விதைகள் வழியாக எனக்குள் ஏற்கனவே இருக்கிற பழைய விதையோடு கனெக்ட் ஆகி அந்த விதை வந்து அந்த கதை உருவாக்குவது போல இல்லாமல் எனக்கான விதையாக அது உருவாகிறது. அப்படி உருவாகும் பொழுது நான் ஒரு தன்னிலையாக பாமாறேன். இந்த தன்னிலைங்கிறது சுயமான தன்னிலை, சுயமரியாதை தன்னிலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்னுடைய சிந்தனையால் அது உருவானதுனால் சுயமரியாதை தன்னிலைன்னு சொல்லலாம். அந்த சுயமரியாதை தன்னிலை அஹ், கலக குரலா மாறும். எப்படின்னு நான் சொல்றேனே, இந்த ஒட்டுமொத்த தொகையில வந்து நமக்கு நிலத்தோடு இணைக்கப்படும் இந்த கதைகள்ல. இந்த கதைகளை வேற ஒருத்தன் வேற மொழியில வாசிச்சானா அவனுக்கு தரக்கூடிய அர்த்தம் வேற, நான் வாசிக்கிறேன்னா இந்த நிலத்தோடு தொடர்புடைய நான் வாசிக்கும் போது அர்த்தம் வேற. ஏன்னா அந்த கண்கள், அந்த கதையாடல் அந்த நிலத்தோடு தொடர்புபடுத்தி இருக்கின்றன. தன்மை இருப்பது போல அந்த நிலத்தோடு தொடர்புபடுத்தப்படுகின்றன, அந்த தமிழ் மொழியோடும் தொடர்புபடுத்தப்படுகின்றன. உதாரணத்துக்கு மரபின் தொடர்ச்சியாக அது அமைகிறது, சங்க இலக்கியத்தின் தொடர்ச்சியாக அமைகிறது. அதில் மலை வருகிறது, மொழி தூய்மையாளன் வருகிறான், ஒரு நாவல் எழுதக்கூடிய தன்மை, காவியம் எழுதக்கூடிய வரவணும். இதெல்லாம் பழைய தன்மைகளை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுது. அப்புறம் முத்துக்குமார் எழுப்பிய ஆதிக்குறள், வானத்தை பிளக்க முத்துக்குமார் எழுப்பிய ஆதிக்குறள்ங்கும் போது ஒரு பிரபாகரன்கிறது நிகழ்காலம், முத்துக்குமார்ங்கிறது நிகழ்காலம். இந்த நிகழ்காலம் பிரபாகரன் இறக்கிறான், இந்த இறப்பை முன்கூட்டியே அவனுடைய கனவு கணிக்கிறது. இது எப்படி இது சாத்தியமாகுது அப்படின்னா, இரண்டும் தொல்மனத்தால் உருவானது. பிரபாகரனை உருவாக்கியது ஒரு தொல்மனக்கூறு, முத்துக்குமாருக்குள்ள இருக்கிறது ஒரு தொல்மனக்கூறு. இந்த தொல்மனக்கூறு எப்பயுமே வந்து கூட்டு நினைவிலி கனவு வழியா வெளிப்படும். இந்த கூட்டு நினைவிலில் இருக்கிறது தொல்படிமம். அந்த தொல்படிமங்கிறது தமிழ்கூறு. இந்த தமிழ்கூறு பிரபாகரன் ஆகிய தமிழ்கூறு சாகடிக்கும் பொழுது, தமிழ் தொல்கூறு சாகடிக்கப்படும் பொழுது அந்த தமிழ்கூறு தொல்கூறு அதை அதை கனெக்ட் பண்ணிக்குது. அதான் யானை பிளிரல் நரம்பு வலைப்பின்னல் போல் நீள்கிறதுன்னு ஒரு படிமம் வரும். இதை நான் வாசிக்கும் போது கொடுக்கக்கூடிய அர்த்தம் வேற, இன்னொருத்தர் வாசிக்கும் போது கொடுக்கக்கூடிய அர்த்தம் வேறு. ஏன்னா எனக்கு தமிழ் உணர்வு எந்த வகையில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த படிமம் எனக்குள்ள வந்து வினாடல புரியும். அப்படி வினாடல் புரியும் போது பல்வேறு விதமான ஒரு தன்னிலை ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகும்போது அந்த படிமத்துக்கு ஏற்ப நான் ஒரு தன்னிலையா நான் ஃபார்ம் ஆகிறேன்னா, அந்த கனவுங்கிறது கூற்று நனவெளியோடு நிலத்தோடு தொடர்பு இருக்கிறதுனால நான் ஒரு தமிழ் நனவெளியாக, தமிழ் கனவாக அது எக்ஸ்போஸ் ஆகுது. அதே நேரத்தில் கூட்டு நனவெளிங்கிறது உலகம் முழுவதும் இருக்கிறதுனால அது எல்லாருக்கும் பொதுவானதும் கூட. அப்படி ரெண்டு அம்சமா அந்த கதைகள் உருப்பெறதுனால நான் இந்த நிலத்தோடு தொடர்பு பட்டிருக்கும் போது இந்த நிலத்தோடு சார்ந்த இந்த தண்ணியில இருக்குல்ல, இது அடிமனத்தோடு இணைந்த தண்ணிலும். இந்த தண்ணியில புறக்கூறுகள் வந்து டாமினேட்டட் இருக்கும். இந்த புறக்கூறுகள் அதுக்கு தான் நினைவு வழி, அந்த நினைவு தொடர்பாக எப்பயுமே ஒன்று சொல்றாங்களே, நனவிலி எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு நனவு மனம் ஸ்பேஸ் கொடுக்கணும். அதனாலதான் இந்த கதைகள் எல்லாமே நினைவுகளாக இருக்கின்றன. நினைவுகள் எப்பயுமே கடந்த காலத்தோடு தொடர்புடைய, அவன் கடந்த கால நினைவுகள் தமிழ் தொடர்புடைய கடந்த கால நினைவுகளா வரும்பொழுது நாடுங்கிற கதையில அவன் எப்பவுமே கீரி ஒரு குழந்தை இறந்ததை கீரி புதைக்கிற காட்சி வந்துகிட்டே இருக்கும். இந்த கடந்த கால நினைவுங்கிறது என்னவா இருக்குன்னா நனவிலி எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான ஸ்பேஸா இருக்கு. இப்ப இப்ப தொல்மனக்கூறு கனெக்ட் ஆகுது. இப்படிதான் அங்க கனவு வழியாக கனெக்ட் பண்றதுங்கிறது, கனவுங்கிறது மாயத்தன்மை ஒண்ணு, கனவுங்கிறது தொல்படிம வெளியேற்றம் ஒண்ணு. இப்படி இந்த விஷயம் வந்து அவனுடைய ஆதி மனதோடு கூடிய தன்னிலையாக அது கட்டமைக்கப்படுகிறது. அப்படி கட்டமைக்கும் பொழுது புறக்கூறுகளுடைய டாமினேஷன் வேணுமா, பேரரசுங்கிற அந்த சர்வதேச அதிகாரம் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர அவனுடைய அடிமனது மூலமா உருவாகிய தன்னிலையை அதை டச் பண்ண முடியாது. அது ஏன்னா நிலமற்றது பேரரசு, காலமற்றது பேரரசு. ஆனா இது நிலமுடையது, மரபின் தொடர்ச்சி கொண்டது. இந்த மரபின் தொடர்ச்சி நிலமுடைய தன்மையும் பேரரசுக்கு கிடையாது.
அப்ப பேரரசு நிகழ்காலத்தன்மை கொண்ட மனிதனை தன்மையப்படுத்த முடியுமே தவிர கடந்த கால தொடர்ச்சி கொண்ட மனிதனை தன்மையப்படுத்த முடியாது. ஏனென்றால் அது சிங்கிளா இல்ல, மல்டிபிளா இருக்கு. உதாரணத்துக்கு அவன் வந்து ஒன்னு சொல்றான்னு வச்சுக்க. இப்ப வந்து நான் என்னுடைய இந்த இடத்துல மொழி ஃபர்ஸ்ட் சொன்னது வச்சுக்கோ. நான் ஒரு தண்ணியிலேயே ஃபார்ம் ஆயிடுறேன்னு வச்சுங்களேன். அந்த கதையின் மூலமா ஒரு தண்ணியில் எனக்குள்ள ஃபார்ம் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க. பழைய தண்ணியில வெளியேறி புதிய தண்ணியில ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த புதிய தண்ணியில வந்து அதை ரீட் பண்றதுக்குள்ள, அதிகாரம் ரீட் பண்றதுக்குள்ள நான் இன்னொரு கதை, இன்னொரு வாசிப்பு, இன்னொரு சிந்தனையின் மூலமாக நான் இன்னொரு தண்ணியிலேயே மாறிடுவேன். பூக்க சொல்றாருல, நான் மாறிக்கிட்டே இருக்கிறது தான் அது வளர்ச்சி அப்படின்னு சொல்றாருல. அப்ப அதை மாறிக்கிட்டே இருக்கிறது இருக்குல்ல, அப்ப நான் சரியா இருக்கிறேன்னு அவர் சொல்லுவார் பூக்கோ. அது போலதான் இங்க தண்ணிலேயே மாற்றி அமைக்கக்கூடிய கதைகளாக தமிழன் கதைகள் இருப்பதனால் அது அதிகாரத்தின் கையில் சிக்காது. அதே நேரத்தில் அந்த தனி மனிதன் இருக்கும் புறக்கூறுகளை அதை ஐடென்டிஃபை பண்ணும். ஆனா அகக்கூறுகளை ஐடென்டிஃபை பண்ண முடியாது, அது ஸ்பேஸ் கொடுக்காது. அந்த அகக்கூறுகள் தான் மல்டிடியூடா இயங்கும். அந்த அகக்கூறுகள் என்ன செய்யணும், அந்த பிரச்சனைகள் வரும்போது அது போய் கனெக்ட் ஆயிட்டு, அது ஏன்னா நவீனத்தன்மை கொண்டது இல்லை, பின்னவீனத்தன்மை கொண்டது அந்த தண்ணியில. அப்ப என்ன செய்யணுமோ அது போய் கனெக்ட் ஆயிட்டு திரும்ப அந்த புறக்கூறுகள் அடிமை பண்பு இருக்கும். நான் ஏன்னா அடிமை பண்பாவும் இருப்பேன், நான் வந்து சுயமரியாதை உடையவனா இருப்பேன். ரெண்டு கூறுகளும் என்கிட்ட இருக்கும். இந்த சுயமரியாதை கூறு அகத்தன்மை கொண்டது, உள்வயமானது. இந்த உள்வயமான கூறு மல்டிடியூடுக்குள்ள போய் ஆப்ரேட் பண்ண செய்யுது. ஏன்னா அது வந்து தாக்குதல் வந்து ஆழமானதா இருக்கும் பொழுது, பேரரசின் தாக்குதல் ஆழமாக இருக்கும் பொழுது அடிமனது கூறான அந்த தன்மையை கூறு எமர்ஜ் ஆகி அதுக்கு எதிராக ஆப்ரேட் பண்ணிட்டு திரும்ப வந்து அது சுலவாகும் பொழுது இதோட புறமுன கூறு அதுகிட்ட கனெக்ட் ஆகி அடிமையா மாறிட்டு இயங்க ஆரம்பிச்சிடும். திரும்பவும் அது ஃபோர்ஸ் பண்ணும்போது அடிமன கூறு எமர்ஜ் ஆகி அதை வந்து போய் தாக்குதல் நிகழ்த்தும். இப்படித்தான் நம்மளுடைய இந்த அடிமனதோடு தொடர்புடைய சுயமரியாதை தன்னிலை கூறு இருக்கு இல்லைங்களா, இது தமிழன் கதைகள் வடிவமைக்கக்கூடிய தன்னிலை கூறு. ஏனென்றால் தமிழன் கதையில் இந்த இறந்து எல்லா தொகுப்புலையும் அதுக்கான பாசிபிலிட்டி இருந்தாலும் இந்த இறந்து போன பேச்சுக்கூடிய தொகுப்புல நினைவின் வழி தமிழன் கதைகள் வடிவமைக்கப்படுகின்றன, மரபின் தொடர்ச்சியாக்கப்படுகின்றன. அதுக்கு கனவை உத்தியாக கையாளப்படுகிறது, சில படிமங்கள் கையாளப்படுகின்றன, சில தொடர்பின்மைகள் தொடர்பாக்கப்படுகின்றன, சில தொடர்புகள் விடுவிக்கப்படுகின்றன. இந்த இணைப்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த இணைப்பும் இணைப்பின்மையும் படிமமும் கனவும் நினைவுமான இந்த கனெக்ஷன் இருக்குல்ல, இது மாறுபட்ட தன்னிலைகளை உருவாக்குவதால், அந்த தன்னிலைகளை வாசிக்கும் தோறும் மாற்றிக்கொண்டே இருப்பதால், புதிய தன்னிலை உருவாக்கத்துக்கான பாசிபிலிட்டி அது வழங்கிக் கொண்டே இருப்பதால், இந்த புதிய தன்னிலைகளை சர்வதேச அந்த அதிகாரம் அடையாளம் காணுவதற்கு சாத்தியம் இல்லை. நவீன அதிகாரம் என்ன செய்யணும், ஜல்லிக்கட்டுல ஒரு போராட்டம் நடந்ததுன்னா என்ன செய்யும், அந்த இடத்த இவன் எப்படி போராடுறானா அந்த இடத்த க்ளோஸ் பண்ணு, அதிகாரத்தோட கண்ட்ரோலுக்கு எடு அப்படின்னு போயிடும். ஆனா இங்க ஒவ்வொரு தனி மனிதனும் கனெக்ட் ஆயிட்டு பிரிஞ்சிடறதுனால இது ஐடென்டிபிகேஷனுக்குள்ள வராது, அதிகாரத்தோட ஐடென்டிபிகேஷனுக்குள்ள அகப்படாது. இது ஏனென்றால் அடிமனத்தன்மை கொண்டது, மரபின் தொடர்ச்சி கொண்டது. இந்த மரபின் தொடர்ச்சியும் அடிமனத்தன்மையும் நிலத்தோடு தொடர்புடையது. இந்த நிலத்தோடு தொடர்புடைய குரலும் ரத்தமுங்கிறதோடு தொடர்புடையது. குரலுங்கிறது மொழி, ரத்தங்கிறது வாழ்வியல். இது ரெண்டும் தொடர்புடையது. இது பாரதிதாசன் தமிழை உயிராக பார்த்ததோடு தொடர்புடையது. அந்த பாரதிதாசன் சங்கலிகத்தின் தொடர்ச்சி. இப்படி கொண்ட தமிழன் சங்கலிக்கும் பாரதிதாசன் தமிழவன் என்றது கனெக்டிவிட்டி. பெரியாரிய சிந்தனை தொடர்புங்கிறது கனெக்டிவிட்டி. இந்த கனெக்டிவிட்டியை மரபின் தொடர்ச்சி தன்மை கொண்டிருப்பதனால் என்னாவால அழிக்க அது அதிகாரத்தால கனெக்ட் பண்ண முடியாது. கனெக்ட் பண்ணாலும் அது கனெக்ட் பண்றதுக்குள்ள இது இன்னொன்னா ஷிஃப்ட் ஆயிடும். இந்த ஷிஃப்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். தமிழன் கதையில இந்த நடைபெறுகிற இந்த ஷிஃப்ட் தான் அதிகாரத்துக்கு எதிரானது, அதிகாரத்தால் கையகப்படுத்த முடியாது. அதே நேரத்தில் உள்ள புரிதல் அனைத்து புலவர் தொழில் திருக்குறள் இருக்குல்ல, இது ஓப்ப தலைகூடி எதிராக ஜனநாயக போய் கனெக்ட் ஆயிடும். எதோட, அந்த மல்டிடியூடிஷனோட கனெக்ட் ஆயிட்டு திரும்ப புறவை பண்ணோட டாமினேஷன் வரும்போது தன்னை வித்ட்ரா பண்ணிக்கும், அதனால அதிகாரத்தோட அடிமையா மாறிடும். அதனால இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்கனால மிகப்பெரிய எதிர்ப்போடையும் தமிழன் கதைகள்ல இருந்து வழங்கப்படுகின்றன. அது மரபின் தொடர்ச்சியாகவும் நிலத்தோடும் இணைத்து வழங்கப்படுகின்றன. இவர்கள் தான் ஜனநாயக பண்பை இளம் சார்ந்தும் மரபின் தொடர்ச்சியை கொண்டும் உருவாக்குவார்கள். அப்ப மல்டிடியூடு சிந்தனைக்கு ஜனநாயக பண்பை அளிக்கக்கூடிய தன்மை உண்டு, சுயமரியாதை சார்ந்து இருப்பதனால் அந்த தன்மை உண்டு என்று கூறுகிறோம். இது போன்ற உரையாடலை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு அறிவிப்பெயரோடு இணைந்திருங்கள் தோழர்களே. அடுத்தடுத்த உரையாடலில் சந்திப்போம். இதனை குறித்து தொடர்ந்து விவாதம் முன்னெடுப்போம். நன்றி தோழர்களே. அனைவருக்கும் நன்றி.